இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பேபி டான்ஸ் வீடியோ இது எப்படி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூகுள் ஜெமினியில் நேனா பண்ண போய்க்குங்க. அதில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற இமேஜ் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிங்க நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராம்ப்ட்டில் நீங்கள் பேபியோடைய ஹேர் ஸ்டைலோ இல்லை காஸ்டியூமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். அடுத்து என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆகிற இமேஜ் ஓகேன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேறு இமேஜ் வேணும் அப்படின்னா கூட ரிப்பீட்டடாக ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணிங்க. அதில் எது ஓகேவோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது வீடியோவை மாற்றணும். அதை பார்த்தீங்கன்னா கிளிங் ஏயில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் வீடியோ வேணும். அதாவது டான்ஸ் ஆடுற ஒரு ஒரிஜினல் வீடியோ வேணும். அதுதான் ரெஃபரன்ஸ் வீடியோ வச்சு அதில் இருக்கிற மூமெண்ட்ஸை தான் இந்த பேபி டான்ஸ் ஆடுறதுக்கான மூமெண்ட்ஸாக வீடியோவாக ஜென்ரேட் ஆகும். அதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் உள்ள ஒரு டான்ஸ் ஆடுற எந்த மூவியாக இருக்கலாம், எந்த சாங்காக இருக்கலாம். ஸோ டான்ஸ் ஆடுற ஒரு வீடியோ நாம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா லென்த் அதிகமாக இருந்தால் 30 செகண்டுக்குள்ளே க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 30 செகண்ட் வரைக்கும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிங் ஏயில் போய்க்குங்க. அதை ஜூம் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் இந்த இடத்துல மோஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரெஃபரன்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணணும், ஒரிஜினல் வீடியோவை. அதை இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிற பேபியோட இமேஜ் இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை, எல்லாமே டிஃபால்ட்டு தான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே 145 கிரெடிட்ஸ் தேவைப்படும் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் இங்கே டைம் காட்டும் வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நேரங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட் ஆகிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கிளிங் ஏயில் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் வீடியோ தான் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா மந்த்லி ஒரு அக்கௌண்ட்டுக்கு 166 கிரெடிட் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு 145 கிரெடிட்ஸ் தேவைப்படுது. அப்படின்னா 1 மந்த்துக்கு ஒரு அக்கௌண்ட்டில் இல்லை ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இன்னும் நிறைய வீடியோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் இமெயில் ஐடிஸ் வச்சு மல்டிபிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க. அதில் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பேபி டான்ஸ் ஆடுற வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.